அனைவருக்கும் வணக்கம். தாய்மண் இயற்கை விவசாயிகளின் மாபெரும் 2ஆம் ஆண்டு விதை மற்றும் உணவு திருவிழா. கடந்த ஜூன் 15 கோவை சிங்கநல்லூரில் உள்ள கேஎஸ்ஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது. இங்கு நாட்டு காய்கறி விதைகள், சிறுதானியத்தில் தயாரித்த உணவுப் பொருட்கள், பழங்கள், கீரைகள், மரச்செக்கு எண்ணெய், உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய பல வகையான பொருட்கள் விற்பனைக்காக விவசாயிகள் நேரடியா கொண்டு வந்திருந்தாங்க. வாங்க இப்போ ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஆனா இந்த ஒரு பாக்ஸ்ல என்னென்ன விதைகள் இருக்குன்னா? இது வந்து ஒரே இந்த இதுல வந்து இதே விதை தான் இருக்கும். இல்லனா இதே விதை தான் இருக்குங்களா? காய் நீளம் வரும். இது குட்டை போடலாம். நீட்ட போடலாம். குட்டைக்கும் நீளத்துக்கும் என்னன்னா இது? என்ன நீளம் வந்து வெள்ளையா இருக்கும், சாஃப்ட்டா இருக்கும், கட்டையா இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். டேஸ்ட்லாம் ஒண்ணு. இதுதாங்க பழைய புடலங்க அது. இது எப்பவுமே இதுவும் பழசு தான். இருந்தாலும் இது வந்து அதிகம் விரும்புவாங்க. சரி அண்ணா. சரி, இது ஒன்று வைக்கிறேன், வைங்க. அப்புறம் இந்த இது என்னன்னா, இந்த அவரை சிறகு அவரை, இது பேர் என்னன்னா? கோழி அவரை. கோழி அவரைங்களா? இது பேரு நல்லா இருக்கும் டேஸ்ட். வேற என்னெல்லாம் இருக்கு? நான் இந்த மாடி தோட்டத்துல போடுற மாதிரி ஏதாவது சொல்லுங்கண்ணா. இதுக்கு பந்தல் ரொம்ப ஹைட்டா போடணுமா? மிளகா கத்திரி இருக்கு. அது எப்படின்னா விதை, பெரிய வெங்காயம் விதை இது இல்லைங்களா? விதை எடுத்து போடணும். அது எப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே ஓகே. ஓ, ரெட் கலர் முள்ளங்கி, ரேடிஷ் ஹைபிரிட் கிடையாது, நாடுதான். நல்லா முளைக்கும் இல்லைன்னா? வைங்க. இது என்ன சிறகு அவரைங்களா? இது ரொம்ப பெருசா வருமா? நீல சிறகு அவரைங்களா? அதுலயே ஷார்ட் இருக்கு. இது ஷார்ட் வெரைட்டி, இது லாங் வெரைட்டி. ரெண்டும் ஒரே டேஸ்ட் தான். ஆமா, எல்லாம் ஒரே டேஸ்ட். நீங்க பச்சையா கூட சாப்பிடலாம். ஓகே. இதே மாதிரி பர்பிள் சிறகு அவரை இருக்கு, வரி சிறகு அவரை இருக்கு, நிறைய வெரைட்டி இருக்கு. நாங்கள் தாராவூர் பக்கத்தில் எருக்குமலை கிராமத்துலேருந்து 25 வருஷம் இயற்கை முறையில் மாம்பழம் இலை வச்சு நேரடியாக விற்பனை செஞ்சுட்ருக்குறோம். இன்னைக்கு தாய்மண் இயற்கை சந்தைக்கு கொண்டு வந்துருக்குறோம். எங்கள் பழத்தோட வெரைட்டி பாருங்கள் எவ்வளோ அழகாக மக்கள் விரும்புகிறாங்க. நல்ல பொருள் மக்களுக்கு கொடுக்குறதுக்கு ரொம்ப மன நிறைவாக இருக்குது. எங்களுக்கு லாபம் வருதோ இல்லையோ, மக்களுக்கு நல்ல பொருள் கொடுக்குறதுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு கொடுக்குறோம். இப்போ என்னென்ன வெரைட்டிக்கா இருக்கு? இப்போ வந்து இங்கே வந்து 4 வெரைட்டி எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். சரிங்க. பங்கனப்பள்ளி, ருமானி, கிளிமூக்கு. தோட்டத்தில் வந்து ஒரு 15 வெரைட்டி மாதிரி இருக்குது. சரிங்கக்கா. அது என்னென்ன வெரைட்டி பேர் சொல்லுங்க. இப்போ நீலம் இருக்கு, நோம்பசு இருக்கு, இது இல்லாமல் வேற என்னென்ன தோட்டத்தில் போடுறீங்க? நாங்கள் மாம்பழம் தான் மெயின். இது எவ்வளோ மேடம்? 10ங்களா? இது இது என்ன கீரை? அது மல்பெரி. மல்பெரிங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடலாம். மாடி தோட்டத்தில் வைக்கலாமா? கண்டெய்னர்ல வைக்கலாம். வைக்கலாம். கடையில வச்சீங்கன்னா நல்லா பெரிய மரமாகும். கண்டெய்னர்ல வச்சீங்கன்னா சின்னதா இருக்கும். கட் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது பெரிய இல்லைங்க, மல்பெரிங்க. இந்த பட்டுப்பூச்சிக்கு குச்சி வச்ச வருதுங்களா? மேம் இதுவும் மாடி தோட்டத்தில் வைக்கலாம். மாடி தோட்டத்தில் வைக்கலாம். பூந்திக்கொட்டை, இதை சீவக்காயோட சேர்த்து அரைச்சி நம்ம தலைக்கு தேய்ச்சி வந்தா நல்லா நுர வருங்க. இது என்ன? கருமஞ்சள். மெடிசனுக்குங்களா? கஸ்தூரி மஞ்சள் அந்த மூஞ்சிக்கு போடணும். அது இது லகடாங் மஞ்சள். இது குழம்புக்கு நம்ம யூஸ் பண்றது. இப்போ நம்ம நார்மல் மஞ்சளோட 3 மடங்கு அதிகமான குருமின் அளவு அதிகமாக இருக்கும். சரி. அப்போ நம்ம நார்மலாக இப்போ யூஸ் பண்ணுறதை விட இது கம்மியாக யூஸ் பண்ணணுமா அதிகமாக பண்ணணுமா? அரைப்புல சோப்பு இல்லைங்களா? ஆமாம், அரைப்புல சோப்புங்க. இது வந்து ஷாம்பு இதில் யூஸ் பண்ணுறதுங்க. ஷாம்புல லாட் ஆஃப் கெமிக்கல் இருக்குது. இது கெமிக்கல் ஃப்ரீ. மெயினாக அதுதாங்க. உங்களுக்கு பொடுகு, முடி கொட்டுற பிரச்சனைக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் நல்லா இருக்கும். இது எவ்வளோ சார்? இது 70 ரூபாங்க. அப்படியே டைரக்டா தலைக்கு யூஸ் பண்ணலாம். இந்த கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால தான் கேரளா, சென்னை, பெங்களூர் ஐடி பீப்புள்ஸ் எல்லாம் அவங்க ரொம்ப மூவ் ஆனாங்க. என்ன ரேட்டுங்க? 70 rupees. 70 ரூபாய். குப்பை மேனி இலையில சோப்பு இல்லைங்களா? ஆமா. சாறு எடுத்து தேங்காய் எண்ணெய். எவ்வளோண்ணா வருது சோப்பு? 80 ரூபாய். ஸ்கின் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு போடலாம் இல்லைன்னா? தேன்ல ஊற ட்ரை பண்ணி நல்ல வச்சு ஃப்ரெஷ்ஷான தேங்காயில் அந்த ப்ரௌன் அவுட்டர் ஷெல்லை எடுத்துட்டு அதில் பால் எடுத்து ட்ரெடிஷ்னலாக கேரளா டைப்பில் காய்ச்சி பண்ணுறோம்.
இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? இது வந்து எல்லாத்துக்கும் ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு, ஃபுட்டுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இது வந்து அந்த எண்ணெயை விட கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும், ஈஸியாக வந்து அப்சார்ப்ஷன் நடக்கும். அதனால உங்களுக்கு ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்ப நல்லது. அது இல்லாமல் டைரெக்டாக ஃபுட்டு மூலயமா எடுத்துக்கலாம், இல்லை டைரெக்டாக இன்டேக் பண்ணிங்கனாலும் வயிற்று புண்ணெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆற்றும். ஸோ இது வந்துட்டு சாம ரவை, தென்னை ரவை, இது குதிரைவாளி ரவை, இது வந்து பனிவரகு இது வந்து கருப்பு கவுனியில் கஞ்சி மிக்ஸ் மாதிரி, இது சாமை பவுடருங்க. இது வந்து ராகி மாவு, நார்மல் ராகியை வந்துட்டு கழுவி சோள ட்ரை பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம், பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். அடை தோசை மாவுங்க. இதில் மாப்பிள்ளை சம்பா அரிசி கூட வந்துட்டு பாசிப்பருப்பு மற்ற பருப்புலாம் போட்டு வரமிளகாலாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். சரி, நீங்கள் வந்துட்டு நார்மலாக தண்ணியில் கலக்கி கொஞ்சம் ஒரு ½ அன் ஹவர் ஒன்றா வச்சிங்கன்னா அதுவே புளிச்சிடும். இதெல்லாம் வந்து நூடுல்ஸ் வெரைட்டிஸுங்க. இது எதுவுமே மைதா கிடையாது, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கிடையாது. மசாலான்னு ஓன் மசாலா தான். மசாலா வந்து எதில் பண்ணுறோம்னா கரம் மசாலா, ட்ரை மேங்கோ பவுடரில் வந்து மசாலா பண்ணுறோம். இது எல்லாமே வந்துட்டு வெரைட்டிஸ் ஆஃப் நூடுல்ஸ் இருக்குது, எல்லாமே மில்லட்ஸ் தான். இது வந்துட்டு செகப்பரிசி, கருப்பு கவுனி, கம்பு, மாப்பிள்ளை சம்பா, இது கம்பு தான், இது கம்பு, ராகி, சாமை, கோதுமை வீட்டில் இருக்கு. இது வந்து வெள்ளைச்சோளம், தினை, அதுக்கு மல்டி மில்லட், வரகு உள்ள ஐட்டம்ஸில் நம்மக்கிட்ட நூடுல்ஸ் அவைலபிளாக இருக்குது. பாஸ்தாவுமே இருக்குது. வீரபாண்டியம், கோயம்புத்தூர். வாழைப்பூவையும் செவ்வாழை பழத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த மால்ட் வந்து பண்ணியிருக்கோம். அல்சர் நல்ல டைஜஷனுக்கும் இது வந்து அடிஷ்னலாக நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து வாழைப்பூக்கு சுட சுட சாதம், இட்லி, தோசைக்கெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். இதில் வந்து நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா புளியும் கருப்பட்டி கலந்த நல்லெண்ணெயும் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் பருப்பு பொடி நம்ம கம்ப்ளீட்டாக வாழைப்பூ வந்து பருப்புல மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதனோட பெனிஃபிட் என்னன்னா குழந்தைகள் எல்லாம் கூட நெய் போட்டு கொடுத்தீங்கன்னா ஈஸியாக வாழைப்பூ சாப்பிட வச்சிடலாம். முக்கியமாக வந்து சக்கரை இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த துவர்ப்பு சுவை வந்து இந்த மாதிரி பருப்பு பொடி ஃபார்ம்ல எடுக்கும் பொழுது ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. சுகர் லெவல் வந்து நல்லாவே பேலன்ஸ் ஆகும். இன்னும் முக்கியமான விஷயம், துவர்ப்பு வந்து ரத்த விருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏதோ ஒரு ஃபார்ம்ல வந்து இந்த துவர்ப்பு, இந்த வாழைப்பூவை வந்து நம்ம உணவுல சேர்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பொல்யூஷன்ல நம்மளோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது காமனா இருக்கு எல்லாத்துக்கும். ஸோ அதை வந்து பேலன்ஸ் பண்றது இயற்கையான ஃபுட் வந்து இந்த வாழைப்பூ. இது வந்து வாழைப்பூ நவர அரிசி வடகம்னு சொல்றோம். ஸோ வாழைப்பூவை வந்து நவர அரிசி கூட நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த நவரா அப்படிங்கிறது ஒரு கருப்பு கவுனி மாதிரியே ஒரு பாரம்பரிய அரிசி. இது வந்து எளிதில் ஜீரணமாகும், நல்ல எனர்ஜி கிடைக்கக்கூடியது. ஸோ அந்த அரிசியில வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வாழைப்பூ வடகம் இது நல்லா டீப் ஃப்ரை பண்ணிட்டு நம்ம ஸ்நாக் மாதிரி எடுத்துக்கலாம், சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம். இது வந்து மியோடென்ட் அப்படின்னு இட்ஸ் டிஃப்ரெண்ட் கம்பெனிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் 100% வந்து நேச்சுரல் பேஸ்ட். ஆயுஷே வந்து இது 100% நேச்சுரல் அப்படின்னு சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராம்பு, புதினா, தேங்காய் எண்ணெய், கருப்பட்டி தான் வந்து இதோட பேஸு. இது கூட 12 வகையான மூலிகைகள் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஜென்ரலி வந்து பல்பொடி அப்படின்னு எடுத்துக்கோங்க நமக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குது அது விளக்குறதுக்கு. பட் இது வந்து பேஸ்ட் ஃபார்மில் இருக்குது. ஆயில் புல்லிங் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா தேங்காய் எண்ணெய் இருக்குது, இதில் சுத்தமாக வந்து நுரை அப்படிங்கிறது வராது. இதை விழுங்கினாலும் எந்த விதமான நமக்கு கெடுதலும் இல்லை. ஏன்னா நார்மலி வந்து பேஸ்ட் வந்து நம்ம நுரை வந்து விலைக்கு பழகிட்டோம். ஸோ அதில் தான் நமக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணும். பட் அது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பட்ஸ் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வேலை செய்யும். ஒரு 15-20 மினிட்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கும், தெரியாது. பட் இதில் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இருக்காது. கம்ப்ளீட் 100% நேச்சுரல். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட்டு ஆயில் புல்லிங்க்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நம்ம வீட்ல இட்லி தோசை எல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம டோ பண்ணிட்டு ஃபர்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம பேக் பண்ணுவோம். மார்னிங் இது 3 o'clock பேக் பண்ணதுங்க ஸ்டால்காக. அண்ட் தென் இது வந்து நாட்டு சக்கரை 4 days தாங்க. சின்ஸ் வி டோன்ட் ஆட் எனி இம்ப்ரூவர்ஸ் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கால்சியம் ப்ரோப்ரேட் ஆட் பண்ணாததுனால 4 days தாங்க ஷெல்ஃப் லைஃப். நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற ஸ்லைஸ் மட்டும் எடுத்துட்டு நீங்கள் டோஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஓகே. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை இல்லை பண்ண கோதுமை பன், தேங்காய் பன் 4 pieces இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 வருது, இது 80 rupees வருது. ஆக்சுவல் ப்ரைஸ் 100ங்க. ஸ்டால்காக நம்ம கம்மியாக வச்சுருக்கோம். அண்ட் இதே வந்து நார்மல் பன் உங்களுக்கு இது 40 rupees வருதுங்க. அண்ட் தென் வி ஹாவ் ரஸ்க் ஃபார் பேபிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பால் கோதுமையில பண்ணுறதுங்க, முழு கோதுமையில பண்றது, ஓமமோட பண்றது. இது வந்து ரத்தசாலி அரிசியில பண்ற கிரீம் பிஸ்கெட்டுங்க. ரத்தசாலி ஹீமோகுளோபின்க்கு ரொம்ப நல்லது. ஸோ
தேன்ல ஊற வச்ச நட்ஸ் இல்லையா? அதில் எவ்வளோ? 100 ரூபாங்க. பேரிச்சம்பழம், அத்திப்பழம். எத்தனை டோட்டலாக கலந்துருக்கீங்க? இதில் எத்தனை? 100 கிராம் 100 கிராம். 100 கிராம் கொதிக்க வச்ச போதும். தண்ணியில போட்டு இறக்கிட்டு நாட்டு சக்கரை போட்டு குடிச்சிக்கலாம். புதினா இலை இருந்தால் ஒரு இலை பிச்சு போட்டு குடிச்சா இன்னும் நல்லா இருக்கும். அத்தரு புனுகு ஜவ்வா மிக்சிங் குங்குமம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், ட்ரெஸ்க்கு போடலாம், சாமிக்கு வைக்கலாம். நறுமணம் நல்லா இருக்கும். எவ்வளோண்ணா? 50 ரூபா. இது வச்சு பாருங்க. நெருப்பு போடுறதுக்கு நெருப்பு தேங்காது. நெருப்பு இல்லைன்னா இப்போ வந்து இதுல வந்து சுத்தமா அதேதான் அதேதான். இதே தான் வெண்கடுகு மருதால உங்களே பச்சை 400 ரூபாயா? எவ்வளோ சொன்னீங்க? எவ்வளோண்ணா? 400 ரூபாங்களா? மதுரை பெருங்காயம் தூளை வறுக்கிறதுக்கு இல்லைன்னா இதை சொல்றாரு. சாம்பார் பொடிகள் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல வாசம். இதை வறுத்து நீங்க மிளகா மல்லியோட போட்டீங்கன்னா சாம்பார் நல்லா மனமா இருக்கும். அதாவது நான் சாம்பார் பொடி பொடிக்கணும் அப்படின்னாக்கா இதை வந்து வறுத்து அது கூட சேர்த்து அரைக்கணும் மிஷின்ல. அரைச்சு ஓகே ஓகே. மிளகா மல்லி அரைக்கும் போது இதுவும் அரைச்சு வெளியில வந்து சரி சரி. ஒரே மாதிரி நைஸா வந்து. அன்னைக்கு முழுவதும் பார்த்தீங்கன்னா லேசான சாரல் மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. ஒரு வழியா பர்ச்சேஸை முடிச்சுட்டு சூடான பஜ்ஜை வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. நம்ம தமிழ் பேரிகை சேனலுக்கு மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.